வந்து என்னங்க வேலை ஓவர் கவுண்டர் ஏகப்பட்ட குடி பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஏகப்பட்ட துணியில ஏகப்பட்ட துணியெல்லாம் ஊரு ஊரா ஊரு ஊரா ஊரு ஊரா ஊரு ஏகப்பட்ட வேலைக்கோ வேலை அதிகமா இருக்கு. ஆம் கவுண்டர். ஏடா நீதான் வரலன்னா போதும் பொண்டாட்டியாவது அனுப்புறதுடா. எது கவுண்டர்? துணிக்கிறதுக்கு தாண்டா நானும் மூட்டை மூட்டையா ஆம்பளைக்கு நான் வந்தா ஒத்துக்காத என் பொண்டாடி தான் வரணுமா? ஏன்னா உனக்குதான் ஆம்பளை நாலா பக்கமும் போற வேலை இருக்கும். நீயாவது பொண்டாட்டியாவது பிடிச்சாது. கவுண்டரே நல்லா இருக்கிறீங்களா? அப்புறம் கவுண்டர அங்க என்ன பேச்சு இங்க பேசுங்களா? அவளையா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? பழசெல்லாம் மறந்து போயிட்டியா கவுண்டா? என்ன பிள்ளை இப்படி சொல்ற? நீ என்ன இப்படி பேசிட்டு இருந்தா எப்படி? நீ வா. அப்புறம் எத்தனை நாளைக்கு வரேன் எத்தனை நாள் போறேன் வீட்டுக்கு வந்து 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 காலே சோர்ந்து போச்சு. ஏன் பழசெல்லாம் மறந்து போயிட்டியா? நீ எப்ப வர? கவனிச்சு இருக்கும் போதே வர. கவனிச்சு எங்கேயாவது போறப்ப வந்தா தானே கவனிக்க முடியும். உன்ன கவுண்டர் அவகிட்டயே பேசிட்டு ஒரு மனுஷா மதியில அவள என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? நீ இருறா, உங்ககிட்ட நான் அப்புறம் பேசுறேன். கொஞ்ச நேரம் பேசுறது கூடா. சரி சரி பேசுங்க. என்ன அவசரம்? அப்புறம் ஆயா நம்மளுக்கு துணில இருக்குதா? யாருக்கு துணி இருக்கலாம்? உள்ள அவள வாரால ஏடி மாமாயே ஏடி கவுன்ஸ்லாம் துணி வாங்கிட்டு வந்தியா இல்லையா? ஏங்க கவுண்டரே ஏண்டி நாங்க யாரு? யாரு? எங்க பேர் என்ன? நாங்க எப்பேர்ப்பட்டவங்க? ஆமா, எதுக்கு இப்படி வந்திருக்கீங்க சொல்லுங்களா? சொல்லு சாமி. இன்னொன்னு வச்சிருந்து என்னடாச்சு இப்ப இது புதுசா வந்திருக்குது. அவ சரி இல்லைங்க. ஆறு கண்ணுது இது கேரளா முடிச்சாங்க. இன்னொன்னு வச்சிருக்கியா? காசு வாங்கிக்காயா அப்புறம் பேசிக்கலாம். வெள்ளச்சி வெள்ளச்சி வெள்ளச்சியா நிறைய எடுக்கிற வெள்ளச்சிங்க. இந்த மாப்பிள்ளை வச்சுக்கிறியா? டே முத்து, ஓய் நானே தங்க. டே முத்து, மிந்தி ஒண்ணு வச்சிருந்துங்க. ஒல்லியா வச்சிருந்தே இது அற கவுண்டச்சியா சைடு வாங்க. அது ஒல்லியாக்கிறது சரி இல்லைங்க, எலும்பு குத்துதுங்க. இது வேணா பஞ்சு பத்தியா எடுக்குதுங்க. எனக்கு கவுண்டரே. ஐயோ டே எனக்கு படு மாட்டேங்குதுடா. ஏன் கவுண்டர் நான் ஒரு அண்ணாத்தியா நான் ஒரு கை வச்சு அமைதியா இருக்கிறேன். முன்ன போட்டு நின்று எடுக்கிறேன். ஏன்னு கவுண்டரே என்ன போல கை வைக்கிறேன் நீங்க கம்பெனி இருக்கிறீங்க? டேய் எந்த கவுண்டிச்சிரி அப்படி தின்னு புட்டு விடாலும் கொடு கொண்டு பஞ்சு பத்தி அட கடக்குறா. ஏங்க பேச்சாத கவுண்டரே. காரு மண்டை புட்டு கண்ணா கண்ணா கவுண்டர் அப்படி பேசிட்டு இருக்கிற கவுண்டரே. டேய் நான் 7 கவுண்டர் என்ன உன் பொண்டாட்டி முகறா. நாளைக்கு என்ன பஞ்சாயத்துல போன உட்கார வைப்பாங்களாடா? எத்தனை நாள் என் பக்கத்துல வந்து வாடி 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 இடுப்புடிச்சு கிள்ளிப்ப கவுண்டர் நீ தொட்டு பேசக்கூடாது. எனக்கு நாளைக்கு நாங்க தொட்டாதான் கவுண்டர் தீட்டே தீரும். நீங்க தொட்டாதாண்டா எங்களுக்கு தீட்டு. கல்யாணம் பண்ணாலும் சரி உங்க வீட்டுல தீட்டு விழுந்தாலும் சரி உங்க வீட்டுல தொட்டு தண்ணி தொட்டாதான் உங்க வீட்டுல துணி பழைய துணி எல்லாம் கிடக்குது. எப்படிங்கிறாங்க நல்லா இருக்கிறாங்களா? அவ கிடக்குறா கூதி அவ கிடக்குறா. டேய் 3 நாளைக்கு தொடாதறாங்க. ஓலி முந்தானேத்து வந்தனுக்கோ நீ நீங்க கூட்டு பிள்ளைங்க முந்தானேத்து வீட்டு பக்கம் வந்தனுங்க. அப்புறம் நீங்க இல்லைங்க கவனிச்சு மட்டும் தான் இருந்தாங்க. ஏன்னு கவனிச்சு கவுண்டர் எங்கன்னு கேட்டேன். கவுண்டர் தோட்டத்து பக்கம் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சொன்னவாட்டி என்ன கவனிச்சு சும்மா தானே இருக்கிறீங்க என்ன பண்றீங்கன்னு அட வாழத்தை செயல தூக்கிட்டு போடா அப்படின்னாங்க.
கவுண்டு சீலை தூக்கணையா கவண்டிச்சு அங்க பாரு நானு பக்கத்துல போனா கழுதி உதைக்கிற மாதிரி உதைக்கிறான் உன்னை சீலை தூக்க சொன்னாளா இல்லைங்க துவைக்கிறதுக்கு சீலைங்க அட பழைய துணியா அப்புறம் எப்படிங்க கவுண்டர் பரவாயில்லைங்களா அப்படின்னா எங்கடா கவுண்டர் இந்த மாதிரி பழைய வேலையே இல்ல எங்கடா இப்பெல்லாம் இடுப்பு வலி எடுத்துக்குதுடா சின்ன முத்து அது ஒண்ணும் ஏழுக்கு உங்க தலைமையில வச்சுக்கிட்டு உங்க சோறு மேல வச்சுக்கிறீங்க நீ தொடுப்பில்ல அது ஒண்ணும் தப்பு இல்ல அது என்ன ஆறு தொட்டா நாங்க தொட்டா தீட்டு கழிங்க ஒன்று அதெல்லாம் தண்ணி தெளிச்சுக்கலாம் ஆறு தொட்ட பாவங்களும் தண்ணி தெளிச்சே சரி ஓய் எங்க வீட்டுல 2-3 நாளா ஒரு சண்டை ஓடிட்டு இருக்குது ஏகப்பட்ட சண்டை கவுண்டர் இந்த மூணு எத்தனை கேள்வி கேக்குறான் தெரியுமா கவுண்டர் எனக்கு கோவம் வருதுங்க என்னடா பிள்ளை எனக்கு இப்பதான் கோவம் வருது இவன் சரியில்லை கவுண்டரா இவன் சரியில்லை சரியில்லைன்னு விடுறா நான் என்ன நீ இவன் பண்றதே கவுண்டராடி கேளு கவுண்டரா அவ பண்றது தெரியல நீ சரியா பண்ண வேண்டியதாடா இல்ல கவுண்டரா பண்றது சரியில்லை கவுண்டரா இவன் என்ன பண்ற புடி கவுண்டரா நான் சொல்றேன் இவன் பண்றது சரியில்லை என்ன பிரச்சனை இவன் பண்றது சரியில்லை வீட்டுல என்னடா பிரச்சனை என்ன சண்டை அத சொல்லுங்கடா கவுண்டரே ஓய் எங்க வீட்டுல ஒரு 4 சீலங்களை எடுத்து துவைச்சிட்டு வா ஏய் 700 கவுண்டரா என்னடா நான் என்ன போய் சீலை துவைக்க சொல்றேன் வச்சிருப்பாங்கல முட்டுத்துல வைக்கிறது வெல்க கோலே இந்த இடம் வச்சிர மண்டபம் நீ அப்படி டேய் ஆய ஜாதகயா ரொம்ப சந்தேகப்படுற புண்டவாயன் கவுண்டர் நீயே கேளு கவுண்டரா இந்த நாயத்தை நீயே கேளு என்னடா பிரச்சனை உங்களுக்கு காலையில போறான் வெறுத்த துணியில எடுத்துக்கிட்டு என்னடா அடியில கோமா அந்த சீலை தூக்கி தலைவை கட்டிக்க சேலை தூக்கி கட்டினா சீலை தூக்கி கட்டிட்டு அமர்த்தோம் எடுக்கிறதா இல்ல சீலை வாங்கி கட்டிக்கிட்டா நான் துணி வாங்கி கட்டிக்கிட்டா அம்மன் துணியா நிப்பா அம்மன் கோண்டாலும் ஊர் கவுண்டர்ல அவன் ஜாக்கி சொல்லுவான் என்ன ஊருக்கு வந்த கவுண்டர் இந்த கவுண்டர் ஒரு கவுண்டர் நான் சொல்லு பார்க்கலாம் ஏண்டி கிளவி உன் சேலை அப்படிதான் தாத்தா எடுத்து கட்டிட்டானா இப்படிதான் நீ தெரிஞ்சுட்டு இருந்தியா அப்புறம் எதுக்கு அவளை மட்டும் கொடுக்க சொல்ற அப்படியே கெல்ட்டு கிளவிக்கு வந்தது பாரு ரொம்ப சந்தேகப்படுறாரு கவுண்டர் என் நாயம்னு சொல்லு நீ ஏன் ஊரு கவுண்டரு அந்த சேர் எடுத்துட்டு வாடா என்னடா நின்னு நானு நின்னா யாரு வந்தா யாரு கவுண்டர்னு தெரியாம அந்த கிளவி வேற ஓடுறா நீ ஏன் நின்னுக்கிட்டு சொல்ற உக்காந்து சொல்லுங்கிற நான் உக்காந்துட்டே சொல்றேன் கவுண்டரா பாடுறா கவுண்டர் உட்காரு கவுண்டர் உட்காரு இப்ப சொல்றேன் கவுண்டரா காலையில வெளுத்த துணி எடுத்துட்டு போறான் சரி காலையில போறான் இருட்டாகும் போது இருட்டான வாட்டி தான் வரான் அப்ப எங்க போற எந்த மாப்பிளைய வச்சுக்கிறவ ஏப்ல ஏன் காலையில போறியா சாயங்காலம் வரையா ஏன் என்ன சமாச்சாரம் பேசக்கூடாதா டேய் ஆறா கவுண்டாய் ஆறா கவுண்டாய் நீ ஆறா நாங்க நில்றா சரிக்கு சமமா என் பக்கத்துல வந்து நிக்கிற போறாங்க போற இன்னும் தூரமா போனா சரிங்க உங்ககிட்ட வந்த கையனாத்த அடிக்குது கோமாளி குடிச்சு வந்து உட்காந்துக்கிட்டேன் ஏன் கவுண்டர் ஏண்டி அவன் தான் சொல்றானா மணியும் உங்ககிட்ட கேக்குறிய நான் கிளவி கம்முனுக்குறேன் என்னங்கிற ஏய் கிளவி ஏஜாமரு இல்லைன்னா தாத்தனுக்கு இன்னொரு பொண்டாட்டி கட்டி வச்சிருவேன் தாத்தனுக்கு கட்டி வைப்பா அந்த பக்கம் கட்டி வைப்பேன் ஏன் கிளவி எம்மல கண்ணாக்கிறேன் அன்பழகனா தாத்தன் பேரு உங்களை கட்டிட்டு குப்பை கொட்டினதுக்கு நீ இன்னொன்னு கல்யாணம் பண்ணிருக்கலாம் பேசாம ஏன் கவுண்டரே எத்தனை வீட்டு நீ எல்லாம் கெடுத்துட்டு வந்திருக்க மாட்டேன் அந்த கிளவி இந்த வயசுல தாத்தா அம்பழகம் தாத்தா கல்யாணம் பண்ணிக்க 2 செட்டு மாத்திரை கூட வாங்கி தரேன் நானு மாத்திரையா இல்ல தூக்க மாத்திரை குடிச்சு விட்டு
ஏன் கவுண்டரே ஓய். அந்த மூட கேக்குறியே காலையில 7 மணிக்கு வீட்டு விட்டு போறேன் நானு. அதெல்லாம் ரைட்டு. பேசும்போது ஏதாவது உண்டீங்கன்னு ஏதாவது சொல்லு. ஐயோ கவுண்டர் 7 கவுண்டர் போய் நான் கேப்பனாயா அப்படிக்கான்னு கேட்டு கூடாது. நாளைக்கு என்ன பஞ்சாயத்துல உட்கார வைக்க நம்ம மாட்டாங்க. கவுண்டர் சேமா என்கிட்ட கை பக்கத்துல வைப்பாங்க. என்னாச்சு காக்கான்னு கொத்திட்டு போயிருக்கா? ஏன் கவுண்டர் நீயே நாய்க்கு சொல்லு. காலையில 7 மணிக்கு வீட்டு விட்டு போறா, நைட்டு 8 மணிக்கு அந்தி பொழுது முடிஞ்ச உடனே வீட்டுக்கு வரான்னு சொல்றியே. இவ்வளவு மேல என்ன சாராயத்தை குடிச்சு விட்டு நான் கல்லு கண்டு பக்கமா படுத்தா கிடக்குறேன். இந்த ஊர்ல இருக்கிற கவுண்டர் மூடு சீலை முட்டு துணி எல்லாம் வாங்கிட்டு போய் சீலை துணி எல்லாம் வாங்கிட்டு போய் ஆத்துல வச்சு நான் சீலையை துவைச்சு அதை அலாச்சி காய போட்டு கொண்டு வந்து ஊடு ஊடா மடிச்சு வச்சுட்டு வரதுக்கே லேட் ஆகுது. ஒரு கஞ்சி தண்ணி குடிக்க எனக்கு நேரங்குதா. இப்படி சீலையை துவைச்சு 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 வீட்டுல இருக்கிற சனத்தை எல்லாம் அத்தனை கவுண்டனுங்களையும் கைக்குள்ள போட்டு வச்சிருக்கிறேன். கவுண்டன் அப்புறம் ஏன் இல்லையா வீட்டுக்கு அடிக்கடி வர மாட்டேங்கிறேன்? வீட்டுக்கு வந்துட்டு தாங்கிறேன். நான் வரும்போதெல்லாம் கவனிச்சுதான் இருக்குது உன்னை காணுமே. நானு தென்னந்தோப்புக்கு வேலைக்கு போயிருந்த பிள்ளை. இப்படி ஊரெல்லாம் துணி துவைச்சு எனக்கு அந்தி பொழுது ஆகி போயிருது. வீட்டுக்கு வரல சந்தேகப்படுறாங்க மூலிமாயே. என்ன பண்ணிட்டு சொல்லு. அதுதான் போட்டு என்னடா கிழக்கு போறோம் வேலை வைக்கிற நேரத்துக்கு வந்துட்டா. என்னதான் ஒரு பிள்ளையை கட்டிட்டு வந்தா சண்டை போட்டு துரத்து விட்டுட்டு இந்த பிள்ளைகிட்ட என்னடா உனக்கு பிரச்சனை? அதுதான் போட்டு கொண்டுறேன். ஆத்தக்கரையும் 2 பேரும் துணி துவைச்சிட்டு இருக்கோன்ற. சரி துணி துவைச்சிட்டு இருக்கும்போது சீலை தூக்க சொல்ற தீய தூக்க மாட்டேங்கிற. ஏண்டி அவன் சேலை கட்டணம் போற சேலை தூக்க சொன்னா தூக்கி ஆடுறதுக்கு உனக்கு என்ன மண்டை கூதியாட்டம் சொல்றியே? அத்தனை சனம் வைக்கும் போது சீலை தூக்கி நின்னா எனக்கு அவமானமா போயிடாது? ஏண்டா அவன் சொல்றதும் ரைட்டு தான்டா. 4 பேர் இருக்கும்போது எப்படா சேலை தூக்கிட்டு நிப்பா? அது மட்டும் இல்ல, நான் கிழக்கு வெளுத்து வீட்டுக்கு வந்தா கிழக்கு வெளுக்கு போய் விளக்கு வைக்கிற நேரத்துக்கு தான் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்தா அந்த பாக்குறானா என்ன பண்றாங்க? கமெண்ட் இருக்கும்போது என்ன பண்றாங்க சாமி? இவன் கனவா துறக்க சொன்னாரு. கேப்பட்டா நான் 700 கவுண்டரா நானு அழுவுற நீ அழுவாத 5 நிமிஷம் நாளைக்கு முன்னைக்கும் வீட்டுக்கு வந்தனா இந்த 700 கவுண்ட வண்ணாச்சி பண்ணி வச்சுக்கிட்டான் தப்பா பேசுவாங்க. கம்முனு கவுண்ட யாருக்கிட்டையும் சொல்லாதெல்லாம் முண்டை தெரியாம பேசிக்கலாம். தெரிஞ்சாதானே ஊருக்குள்ள ஏன் கவுண்டரே விளக்கு வைக்க நான் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்தோடனே கம்மியாக்கான அந்த புண்டமாயே வந்தோடனே கதவை தோறங்கிறானே. கதவு தோறவன் என்ன அப்படி பண்ண போறான்? தப்பா நினைக்காத. சாராய குடிச்சு போற பாட்டு சாராய குடிச்சுட்டு அந்த கதவை தோற அந்த புண்டலைக்கு எப்படி கதவை திறக்கட்டும்? அது உண்மைதான். என்கிட்டயே 2-3 நாள் வாங்கி குடிச்சிருக்கிறோம்.
நடா பிள்ளை கதவு தோற கவுண்டர் நீ தப்பா நினைக்காத ஆ, காலையில போற ஆத்துக்கு துணி துவைக்க சரி துணி துவைச்சு வெளுத்து ரொம்ப உடம்பு அலப்பாயி போயிருது இடுப்பு வலி இடுப்பு மாதிரி ஆ, நல்லா துவைச்சு ஆ, கை கால வலி எடுத்துக்குது சரி வலிக்கு ஒரு பாட்டில் போடுறதா இல்லன்னு சொல்லல அது வந்தவ கதவு சாத்திக்கிறா கதவு சாத்திக்க படுக்கிறதுக்கு கதவு திறக்கிறதவ ஏன் பிள்ளை அவ நைட்டு 10 மணிக்கு 11 மணிக்கு 12 மணிக்கு வந்து கதவு திறனா ஒரு பொம்பளை வீட்டுல தனியாக்குறானா என்ன பண்ணுவா ஏது பண்ணுவா அந்த மூலி வந்தா கேக்குறானா கவுண்டர் பொண்டாடி கதவு சொல்றேன் மத்தவளை திறக்க சொல்றேன் என்னடா பேசுற மணி 11 மணி 12 மணிக்கு கதவு வந்து திறந்தா அந்த பழா போன பண்ணிட்டு அந்த பழத்தை தவிர வேற என்னடா கேட்கும் எப்படி அந்த பிள்ளைக்கு தூக்கம் வரும் பச்சை நேரம் படி வாங்கி கொடுத்தா படுக்குன்னு உட்காந்து கடிக்குமா இல்ல கரும்பு ஒரு கட்டு வாங்கி கொடுத்தா சலாருன்னு அப்படி மென்னு பார்த்து உரிச்சு போன்னு துப்புமா இல்ல அரை கோட்டை தான் வாங்கி கொடுத்தா கிடுக்குன்னு ஒரு நாட்டு குடிச்சு போட்டு ஊறுகாயத ஒரு நக்குமா ஏண்டா புறத்தும் தனியா எப்படா தனியா படுப்பாக்க கோலை விடுங்க கதவை தான் திறந்து விட்டேன்னு சொல்லி வந்த உடனே இன்னொன்னு பண்ணனா பாருங்க அந்த பையன் என்ன பண்ணணும் என்னடி பண்ண என்னையா என்னையா அப்படியே ஆமா நல்லா இருக்காது காலையே உளுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க ஐயோ கவுண்டர் நீ கடிச்சு போடு கவுண்டர் ஓய் எப்ப நீ காடை வித்து குடிச்சாலும் கண்டார ஓடி கவுண்டர் என்னடி சொல்லிட்டு ஐயோ கவுண்டர் தெரியாம என்ன பண்ற என்ன கவுண்டர் வச்சிருக்கற சாட்ரா சின்ன அந்த கையில டேய் இத புறா உட்காரு ஓடி சொல்லுங்க நீ வாங்கலாமா பேச்சு வாங்கல ஏகட்டு கொடுத்து 700 கவுண்டர் நீ கையில வைக்க வாங்கலாமா அப்புறம் என்ன பண்றா தெரியுமா நீ அடியில நீ அடிக்காம வேற யாரு கெண்ட ஏதாவது இல்ல என்னன்னா கொடுமை பண்ணி அதான் விடுங்க அதான் திறக்க சொன்னா கதவு திறந்து விட்டேன் அப்புறம் போய் இந்த குடிகாரனா இருக்கிறான் பார்த்து என்ன பண்ணா தெரியுமா என்ன பண்ணா கம்மனு சோறு ஆக்கிட்டு அமைதியா படுத்து தூக்கிட்டு இருந்தல சரி படுத்து இருந்தவள ஜெட்டி உதைக்கிறாங்க 700 தமாசுக்கு தானே உதைச்சேன் கவனனா இருந்தாலும் நானாரு ஐயோ இப்படி எட்டி உதச்சி அந்த மூலையில இருக்கிற பாய் எடுத்து விரிச்சு போல நான் படுக்கணும் படுக்கலான்னு கூப்பிடுறான் இந்த புட்டபாய எனக்கு எவ்வளவு ஒரு சலுப்பு இருக்கும் காலையில இருந்து அந்தி சாயிரம் வரைக்கும் துணியை துவைச்சுப்பட்டு எங்க அங்கேயும் அக்க போற எடுத்து இவங்கிட்டயும் அக்க போற எடுத்து நான் என்ன பண்ணுவேன் சொல்லுப்பா கவலைப்படாத கவுண்டர் அவ பேச்ச விட்டு கவுண்டர்
குடுறாவனை சுட்டு போடுறேன். கவுண்டர் மனுஷன் கவுண்டர் தெரியாம அவன் முன்னாடி கவுண்டர் போறான் தெரியாம உட்றான துப்பாக்கியா? சாய வெறி படு படுன்னு சொன்னா நான் எத்தனை வழியத்தான் சாகுவ கவுண்டர் நீயே சொல்லு பார்க்கலாம். ஆமாயா உனக்கு என்ன பண்ணேன் நான் என்ன சொல்றேன்னா 12 மணிக்கு வந்து எழுப்புனப்படா ஒரு நேரம் காலம் இருக்கும்போது நேரமா வந்து சோத்த தின்னுட்டு நேரமா வந்து எழுப்ப வேண்டியதாண்டா. அவ சொல்றதெல்லாம் பொய் கவுண்டர். ஏண்டி முண்டை யாரு கேளுங்க. ஏண்டி அவன் சொல்ற நான் போதையில வந்தேன். என் வெறுங்கிறதே படுக்க முடியும். பாய் பிரிச்சு போறேன்னு சொன்னேன். என்ன கவுண்டர் கையில ஏன் கவுண்டர் இது வாங்குறேன்? அவன் கவுண்டர்வன்னாங்கிறான். நான் ஆறு கவுண்டர் என்ன சொல்ற அப்படி? போதையில வந்தேன். சரி நிலத்திலேயே படுக்க முடியும். பாய் விரிச்சு போறேன் பாயில படுக்கிறேன். அப்புறம் பாய் விரி ஆமாடா விறுவிறுன்னு படுத்தாலும் போதை கொஞ்சம் இறங்கி போயிரும். குடிச்சது பூரா வேஸ்ட். அவ சொல்றான் அதை கேட்டுட்டு இருக்கிற நீயே. அதுக்கேண்டா நான் மண்டை புண்டக்கிறேன். சொல்லுவனா நான் 7 அந்த துப்பாக்கி கீழே படுத்தாவா புழுறுதுன்னு சொல்லி பாய் விரிக்கு வேற தப்பானே அப்பானே இப்ப அவன் பேசினாங்க கவுண்டர் நீங்களா 7 ஊர் கவுண்டர் நீயா? 7 ஊருக்கு பஞ்சாயத்து தலைவர் நீ. காலையில வந்து விநாயகர் கோயில் பாடுற. ஓய் ஓய் அண்ணா டீ என்ன வாடா போடாங்கிறீங்க? சொல்லுங்க கவுண்டர். டீ கடைக்காரனோ கவுண்ட கணக்குல ஒரு 10 டீ கொண்டா. ஓய் அதுதான் போனா போகட்டும். வீட்டுல அமைதியா படுத்தானா? வீட்டுல அமைதியா படுத்தானா? தெரியுமா என்னடி பண்ண? கவனமா புண்டையா போடு. சில்லற பசங்க பஞ்சாயத்துக்கே போக கூடாது. வீட்டுல வந்து என்ன மறுபடியும் படுத்தவன் அமைதியா படுக்கணும்ல பாயில. என்னடி பண்ண? என்னடா என்ன பண்ணுது? என்னடா வெறுமாடி சாமி ஓட்டோன்றே உட்கார பேசாம. சரி ஓட்டோன்றே என்ன பண்ணாரு தெரியுமா? சரி சொல்லுல. ஆத்துல போய் சண்டை என்ன கொண்ட அவங்க தொட்டா கம்முன்னு நான் தொட்டா சண்டைக்கு வரேன். ஏய் அவ தொடலாண்டா அவ பொம்பளை. ஓய் என்ன பண்றா தெரியுமா? பாயில படுத்தவன் அமைதியா படுக்க வேண்டியதானே? பேச களியும் கருவாட்டு சாறு செஞ்சு வச்சிருந்தேன். களியும் கருவாட்டு குழம்பு தின்னுட்டு ஒரு பட்டில சாராயத்து கொடுத்துட்டு கம்மனாரம் தான் என்ன பண்ணனா தெரியுமா? என்னையா என்ன பிச்சு போயிடாமா? ஏழூர் கவர்னரே அவனா போன புள்ளை போயிட்டு ஐயோ சாமி ஏழூர் கவுண்ட் பண்ணி மானத்தை வாங்கல. நான் முத்தாய் அந்த துப்பாக்கி துப்பாக்கி வச்சிருக்கிறேன் ஆளுக்காரன் ஆளுக்கு
இங்க துப்பாக்கி இங்க கிடக்குதுடா. கவுண்டரா, ஓய் துப்பாக்கி இங்க கிடக்குதுடா, இங்க. ஏன் சாமி களிய கருவாட்டு சாறு தின்னுபிட்டு அமைதியா படுக்கணும்ல? ஆமா படுக்கிறவங்க சும்மாவா இருக்கிறான்? ஆ, வாடி ஆ. வாடி பக்கத்துல சொல்லி ஆ. சீலையா அவருன்னு சொல்றாடே, அந்த நேரத்துல சீலையா இருக்கிற பொம்பளையா நானு? ஏன்டா மணி 1 மணிக்கு ஏன்டா சேலி அவுட்டு சொல்ற? நீ என்ன பாவம் இல்லையா? கவுண்டரா ஏன்டா, அவ கடக்குற பைத்தியக்காரி அதுக்குன்னு ஒரு நேர காலம் இல்ல. இப்படி சீலையா அவுத்து விட்டு நம்மள தோக்கிறீங்களா? அதுதான் பார்த்தா நல்லாதான் இருக்குமா? காலையில அப்படிதான் ஆ? கவுண்டரா ஓய் அவ சொல்றல பைத்தியக்காரி கீழே படுத்தா குளிர் சொல்லி பாய போட சொன்னேன். ஆ. பாயில படுத்தாய் ஆ. பாயில படுத்தோடனே ஒரே குளிரா இருந்துச்சு. ஆ, வீட்டுல பெச்சுட்டுல சீலை அவுத்து கூறி போத்திக்கிற அப்படின்னு கேட்டாய். சீலையா அவுத்து கொடுத்துட்டா நம்மள தொடவ தெரியுது. ஏன் நீயே சொல்லு? பக்கத்துல படுத்தா சீலையை போத்தி விடாதா? அமைதியா வைக்கிறான். ஏய், நைட் ஏய், ஓத்திரி பண்ணிட்டு என்ன பண்ற? ஏய், 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 ஊர் மாட்டி, கவுண்டர், மாட்டி. ஏய், ஏய், ஊர் கவுண்டர், ஏய், ஏய், பெரிய ஊர் கவுண்டர், ஏய், 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 ஆனா அந்த துப்பாக்கி கூட- துப்பாக்கி தொலைவிடுறீங்க. அண்ணா துப்பாக்கி அது என்ன சென்ட்ரல்லயே வச்சுக்கிறா ஒரு துப்பாக்கி. 3 பேத்துக்கிட்ட கொடுத்த பெல்ட்ல சரி வச்சிருப்பாங்க, எங்க வச்சிருக்கிறாங்கன்னு தெரியல. இந்த இதுதான் போதைன்னு தெரியல. சண்டை அதிகமா இங்க இருக்க மாட்டேங்குது. அத மட்டும் கம்பனா இருக்கிறான். பொழுது விடிஞ்சு ஆத்துக்கு போறோம். ஆ. ஆத்துக்கு போய் துணி துவைக்கிறோம். துணி எல்லாம் துவைச்சு வேலி மேல காய போடுறேன். ஆ. வேலி மேல காய போட்டோட்டி ஆ. இந்த வண்ணா பையன் மூலி வண்ணா பையன் நான் எத்தனையோ சீலை வேட்டி துணி தான் துவைக்கிறேன். இவன் ஒரே ஒரு கோமரத்தை மட்டும் துவைக்கிறான். ஆ. ஆமா கோமரத்தை துவைச்சு வேலி மேல காய போட்டுட்டு காய போட்டு இங்க வந்து ஆ. ஆத்துல நின்னுட்டு இருக்கும்போது சீலையை தூக்குனா நான் எப்படி சீலையை தூக்க முடியும்? சேலை தூக்கு. சீலையை தூக்கு நான் கோமரத்தை துவைக்கிறேன். ஏன்டா டேய், கேட்கன்ற துணி காய போட்ட துணி எடுக்க போகும்போது நைட்டு தான் உன் எமச்ச போட்ட தாங்க முடியல. காய போட்ட துணி எடுக்கும் போது போட நீ கோமணத்தை ஊப்ப. ஏன்டா அழுப்பு? என் பேச்சு நல்லா கேளுங்க. ஆ. அவ பேச்சு கேட்காதீங்க. எல்ரா காய போட்ட துணி எடுக்கும் போது கூடவா? இருக்கவுன்றா ஆ. நான் சொல்றது முன்ன கேளுங்க. கவுண்டரா இருக்கிறது ஒரே ஒரு கோமணம் எடுது. ஆமா, டீ கடைக்காரன்னா டீ கொண்டாயா கிளம்பிட்ட? அவர் வீட்டுக்கு போறாரு அவரை பிடிக்கலையா? ஒரே ஒரு கோமணம் சரி. துவைச்சு ஒரு துண்டு தான் வச்சிருக்கிறேன். ஒரே துண்டு தான் இருந்துச்சு. ஆ. துவைச்சு என்ன பண்ணேன்? ஆ. வேலி மேல காய போட்டேன். சரி. காய போட்டா ஆ. சும்மா போட்டா இல்ல காத்து அடிச்சுட்டு போயிடும். ஆ. அப்படின்னு முடி போட்டு வச்சிருந்தேன். அட, கம்பி வேலியில. கம்பி வேலையில ஆ, ஆ. ஏப்ப அது மேல கொண்டு வந்து செடி போட்டான். ஆ. நான் என்ன செடி போட்டால கோமணம். இருக்கிறது ஒரே ஒரு கோமணமே ஆ. அப்படின்னு சொல்லி ஏய், செடி தூக்குறி ஆ. நான் கோமணம் தூக்கணும் ஆ. அப்படின்னு சொல்லி தப்பா சொல்றேன். அது தப்பில்ற கண்ணு. நான் வரேன். எம்பட கூட நீங்க வச்சிருக்கீங்க. யாரு? எம்பட கூட டேய், இது புடுறா, இது வாழ தண்ணி எடுத்து கொடுப்பாங்க. டேய், இது வாடி புடுறா, புடுறா. இதுதான் கவுண்டர் பண்ணேன். என்ன தப்பு பண்ணேன்? அவன் என்னடி கரெக்டா தானே சொல்லி இருக்கிறான், என்ன தப்பா சொல்லிவிட்டான்? மண்ட குதியோட பேசுறீங்க. சீலையை தூக்கு கோமரத்தை சொருவா எங்க சொருவலாம் இருக்கிறான்? வேலி மேல இந்த சீலை தூக்குறீன்னு கோமரத்தை கட்டி வச்சிருக்கிறேன். அதுக்கு அடிய கோமரத்தை அவுக்கிறேன்னு சொன்னேன். சரி, அதெல்லாம் ரைட், உங்க பஞ்சாயத்து இருக்கட்டும். என்னடா அடிக்கடிக்கு 7 கவுண்ட எந்த மண்டை புண்டம் கிடைக்க? ஏன்னா அதே பேர் வேலைக்கு நாளைக்கு போய் 7 பஞ்சாயத்துல 4 பேர் இருக்கும்போது என்ன மண்டை புண்டன்னு வேற யாராவது கூப்பிட்டா நான் நாளைக்கு பஞ்சாயத்துல உட்கார வைப்பாங்களா? கவுண்டனுக்கு மரியாதை கொடுக்கடாங்க. இனி மேல இவளோட வாழ மாட்டேன் கவுண்டர். சரி சாமி, போனா போகட்டும். புருஷ முன்னாடி சண்டை போட்டா அது 7 பொழுதானாலும் அந்த சண்டை முடியாது. இன்னைக்கு அடிச்சுக்குவோம், ஆக்கும்போது அடிச்சுக்குவோம், வாக்கும் போது உண்ணுமோ சோறு துண்ணும்போது போது கூடிக்குவோம். ஆமா. அப்படி ஆமா, இருந்தாலும் நமக்குள்ள என்ன பண்ண சண்டை? வாங்க சாமி, கவுண்டர், வாங்க. டேய். இப்படி கவுண்டர், நமக்குள்ள என்ன பண்ண கவுண்டர்? டேய் இவ்வளவு நேரம் பஞ்சாயத்து பண்ண 400 ஆயிட்டு கட்டி பிடிச்சிக்கிறேன். கவுண்டர், நான் என்ன? ஏன் கவுண்டரே, ஓய். இப்ப நாங்க எங்க போயிட்டு இருக்கிறோம்? எங்க போறீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு? என்னமோ கவுண்டர் நீங்க வந்தீங்க, ஏதோ ஒரு சாரியை பேசிட்டு இருந்தோம். ஏதோ பண்ண எவ்வளவு ரொம்ப நாளா ஆகுது நம்ம பேசி. அதனால சும்மா நானும் அவளும் 30 நாள் சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். அது இல்ல சாமி, ஏப்பா உங்க சண்டையெல்லாம் விட்டு ஆ, மேலாண்பட்டினத்துல ஆ, மாடாக செட்டியாரு ஆ, பிள்ளைராமனுக்கு ஆ, ஆ, கல்யாணமா ஆ.
அந்த சீலை கட்டுறதுக்கு வரணுமாப்பா? புள்ள 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 புள்ள. பெரிய இடத்து கல்யாணம். ஐயோ பெரிய இடத்து கல்யாணம் வேணும் ஐயா. 3 நாளத்து கல்யாணமா புள்ள? நமக்கு வருமானம் வரப்போகுது. இப்ப நாங்க எங்க போறோம்? எங்க போகணும்? மேலான பட்டணத்தில் இருக்கக்கூடிய மாணிக்க செட்டியாருக்கு நல்ல மணிக்கும் பிறந்த அந்த புலிராம செட்டியாருக்கு கல்யாணமா. அதனால நாங்க பந்த துணி கட்ட போகணும். அப்படி நாங்க 10 நாள் ஆயிருக்கும் போய். ஆமா இங்க இருந்து நடந்து போனா கொஞ்சம் தூரமா இருக்குது அந்த மேலான பட்டணம். பெரிய இடத்து கல்யாணம். சரி சரி பெரிய இடத்து கல்யாணம். ஏதோ நல்ல வருமானம் வரும் போனோம்னா வாடி புள்ள போலாம். பொலியனே அப்படி நடந்து போறோம் சார். கவுண்டர் நீ வரியா? வா கவுண்டர் நீயும் போலாம் வரியா? கவண்டிச்சு சண்டை போட்டுக்கிட்டு டேய் நீ அந்தாண்ட போற போறாங்கற வண்ணா கேக்க அங்க இருந்தான்றது என்னன்னு கேட்டு வரேன். கவுண்டர் சொல்லுவாரான்றது. சண்டை போட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. சரி சரி கவுண்டரே. அவன் மட்டும் கல்யாணத்துக்கு போகட்டும். நீ வாவ 2 தேங்காய் இருக்கும் 2 எடுத்து தரேன். ஏன் கவுண்டர் அங்க போய் வருமானத்தை சம்பாதிக்கதான் ஒரு தேங்காய் தான் எனக்கு பெருசா. தேங்காய் எதுக்கு? ரைட். டேய் நீ அங்க போடிக்கிட்டு. சரி சரி சொல்லு. கவண்டிச்சு கட்டின சேலை பழைய துணியா பாவாடெல்லாம் நிறைய கிடக்குது. பாவ சேலை தான் சரி வாங்கிட்டு போவா. கவனிச்சு இருக்கும்போது நான் வந்து வாங்கிக்கிற சாமி. கவண்டிச்சா இப்போ சண்டை போட்டுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. இப்ப வந்தாதான் நல்ல சேலை எடுத்து. நீ போடா கொலையை முடிக்கிட்டு. ஊருக்கான தூக்கி போட்டு மெதி மனம் மட்டும் கவண்டை கவண்டத்தை பாரு. ஏயா எந்த கவண்டிச்சு இப்படி இருக்கிறா? 4 ஊர் சோத்து தின்னுபிட்டு பாரு மின்னு இருக்கிற கவண்டிச்சுக்கு இவளுக்கு என்ன குறைச்சல்? கவண்டிச்சு எலும்பு தோலுமா கிடக்குறா. இவ பாரு பெருக்காங்கறி தின்னுபிட்டு எப்படி கிடக்குறான்னு. நீ பாரு எப்படி இருக்கிறன்னு கட்ட கரியாருன்னு இருட்டுல எவத்து இருக்கிறன்னே தெரியல. நீயும் கவனிச்சின்னு உட்காந்துருக்கிற. இவ இந்த பிள்ளை பாரு எப்படி இருக்கிறான்னு. அப்புறம் உன்ன சைட் அடிப்புமா இந்த பிள்ளை சைட் அடி. அந்த புள்ளியே சாய்க்கு அதனாலதான் உன் மூஞ்சிலேயே முழிக்கல நான். சாமி மேலான பட்டணத்துக்கு போலாமா? வாங்க போகலாம். ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது 3 முடிச்ச முண்டை பிள்ளை இல்லாத தேவடியா இந்த முண்டச்சி முகத்துல வரட்டி முகத்துல முடிச்சிட்டு போறேன். இந்த முண்டச்சி முகத்துல முடிச்சிட்டு போனா அந்த காரியம் நல்லதா நடக்குமா? வரடி முகத்துல முடிச்சிட்டு போனா நல்லதா நடக்குமா? என்னதான் இருந்தாலும் அவன் என்னன்னு கூப்பிடுற என்னன்னு கேட்கல. நீங்க வரைய பண்ணி 7 நாளுக்கு கஞ்சி தண்ணி வச்சிருக்கிறேன். நீங்க இன்னும் வர இருந்தா கன்சர்ன் எங்களுக்கு வேண்டாம் கவனிச்சம்மா. இப்ப நாங்க கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். பழைய கஞ்சி குடிக்கிறவங்க இப்ப வேற இடத்துக்கு போறதுக்கு என்ன கல்யாணம் பேசிக்கிறீங்க? ஆமா உங்களுக்கு எதுவும் தெரியாதுங்களா? இல்லையே. மேலான பட்டணத்தில் இருக்கக்கூடிய மாணிக்க செட்டியாருக்கு நல்ல மணிக்கு பிறந்த புலிராம செட்டியாருக்கு கல்யாணங்களாம். நல்ல கல்யாணம் கல்யாணத்துக்கு போறீங்களா? ஆமாங்க. பந்த துணி கட்டுறதுக்கு கூப்பிட்டாங்க. அதனால போயிட்டு இருக்கிற கவனிச்சுமா. ஓஹோ பந்த முடிக்கிறதுக்கும் மேல பந்து துணி கட்டுறதுக்கு நீங்க தான் போகணும். ஒரு வாரம் ஆகி போயிரும். கடவுளை இந்த வன சேதிய எங்க அண்ணன் எனக்கு சொல்லாத போயிட்டானா? சரி கல்யாணத்துக்கு போறீங்க. யாரும் கிடையாது எங்க அண்ணன் தான். ஆனா உங்க அண்ணனா? எங்க அண்ணோட கல்யாணம் தான். நீங்க முன்ன போறீங்கல்ல அங்க போய் எடுத்து சொல்லுங்க. தங்கச்சி வரணுமால சீர் எடுத்துட்டு வரா, வரிச்சு எடுத்துட்டு வரா. 8 ஆடு மேல சீரு, எண்ணெய் வரிசு, 10 ஆடு மேல சீரு, 18 வரிச்சு எடுத்துட்டு வராங்க கல்யாணத்துக்கு சொல்லி அங்க போய் நீங்க முன்ன போய் சொன்னீங்கன்னா இந்த கல்யாணத்தை முடிச்சு இங்க வருவீங்க பத்தியா? அப்ப வந்த பின்னாடி உங்களுக்கு நான் சோள பணியா சுட்டு தரேன். அப்படியா? கவனிச்சு பரவாயில்ல. கவனிச்சம்மா சொன்னது நல்லதாத்தான் இருக்கும். நீங்கள் வருவதை நாங்க முன்படியாக சென்று சொல்லு. கல்யாணத்துல சொல்றோம். சொல்றாடி இவ சொல்றானே நான் சொல்லி போறேங்க. ஊற வச்சிக்கிறேன். என்னங்க? கள்ளி தண்ணில. கள்ளி தண்ணி எதுக்கு? குடிக்கிறதுக்குடா. ஆகட்டு கவனிச்சம்மா. கள்ளி தண்ணில கடை மாடா குடிக்கிறதுக்கு. ஏன்னா உங்களுக்கு அத்தனை தினந்தோறும் கொடுப்பேன். ஏங்க கவனிச்சம்மா எது கொடுத்தாலும் நல்லதானே. சரி விடு. ஆகட்டு கவனிச்சு. சரி போய் சொல்லணும். மறக்காம நான் சொல்லி போறேங்க. மறக்காம சொல்லி போறேங்க. என்ன திங்கற? வவுத்து சோறுங்க. சரி சரி சரி. என்னங்க? ஒண்ணுமே புரியலையே. ஆமா கழுவுத்து குடிக்கிறியா?
எதை சரி சரி அதெல்லாம் நல்லா குடிக்கணும். இன்னார வரைக்கும் புள்ள புள்ள புள்ளன்னு ஒரே அழுவாச்சு. அக்க போரு ஒழுவுற வீட்டுல குடியிருந்தாலும் இருக்கலாம், அழுவுற வீட்டுல குடியிருக்க முடியாது. அப்படி என்ன ராவடி கட்டினா இப்ப கால ஓடல கையும் ஓடல. முடியாது முடியாது. உனக்கு என்ன சமாச்சாரம்? எங்க அண்ணன்ல ஒண்ணு இல்ல. எங்க அண்ணன் வீட்டுல ஒரு சமாச்சாரம். அட பாவி, என்னடா இது? உங்க அண்ணங்கானு செத்து போயிட்டானா? ஏன்டா நீ சாவு குத்து கல்லாட்டம் பொட்டிக்கார மூலிகை சாவு சொல்லு, கொள்ளக்காரன் சாவு சொல்லு, மத்தக்காரன் சாவு, பொட்டிக்கார முடிச்ச சாவு சொல்லு, சாடாக்காரன் சாவு, கொட்டப்பான சாவு சொல்லு. எதுக்கு எங்க அண்ணன் சாவு சொல்ற? நீ தானே சொன்ன சமாச்சாரம்னு. ஓஹோ சமாசாரம் அதானா? அது கிடையாது. அது கேக்கல சொல்லு. அண்ணன் வீட்டுல அண்ணனோட மாளிகையில எங்க அண்ணன் மகன் கல்யாணம். எங்க அண்ணன் மகனாப்பட்ட புளியாம செட்டருக்கு கல்யாணமா. கல்யாணத்துக்கு நான் வரி சேர்த்துட்டு போகணும். அதனால 4 கட்டு நலங்கு வைக்க எனக்கு 4 லட்ச பொன் கொடுங்க. நான் முகூர்த்தம் பார்த்து மொய் வழுங்க எனக்கு 3 லட்ச பொன் கொடுங்க. எடுங்க 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 பாட்டாருன்னு விட்டுருவேன். அப்படி விடுவேன். கொட்டு கொட்டியா தான் வருது. ஆமா ஆமா கல்யாணத்துக்கு போறலாம். ஆமாங்க. ஆமா இரு. ஒன்ன மகன் கல்யாணம் பண்ண உனக்கு யாரு சொன்னாங்க? உனக்கு எப்படி தெரியும்? இந்த பாட்டு போல பாட்டுப்பேன். ஆமா இந்த ஏகாலி அவனுக்கு ஒரு சேதி வந்துச்சான். அங்க இருந்தும் பொண்டாடி போடுறது 2 பேருமே பந்தத்துணி கட்டுறது பந்தம் முடிக்கிறது போயிட்டு இருக்காங்க. அவங்க வழியா பேசிட்டு போனாங்களா, அது என் காதல கேட்டனா அப்படியே எனக்கு ஆசை வந்துருச்சு. எடுங்க 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 எடுங்க. வண்ணானுக்கு ஆள் விட்டு வான்னு சொல்லி பந்தத்துணி கட்டுறதுக்கு அவனுக்கு ஆள் விட்டுக்கிறான். உனக்கு அந்த வண்ணானுக்கு வந்த செய்தி கூட உனக்கு வரல. அதனால வரணுமல நான் சொல்றேன் கேளு. அப்படியே ஆட்ட ஓடி
மாடு மேல ரெண்டு வண்டி கொட்டு போட்டிக்காரனும் கொள்ளக்காரனும் இனிமே கல்யாணத்துக்கு போற பெருமை நாங்களும் போறோம். வரணுமல என்னங்க என்ன சொன்னீங்க? உனக்கு சீட்டு அனுப்பல, ஆள் அனுப்பல. ஆள் அனுப்புனாங்களா? ஆள் அனுப்புனாங்களா, சீட்டு விட்டாங்களா, இல்ல ஏதாவது தகவல் தெரியுமா? பாக்கு தான் வந்துச்சியா? வெத்தலை வந்துச்சா, பாக்கு வந்துச்சா, என்ன உனக்கு வந்துச்சு? ஒரு பத்திரிக்கை வந்துச்சியா? ஒரு அழைப்பு தான் வந்துச்சா? இல்ல. எதுக்காக அலையாத வாசலுக்கு நுழையுது? அங்க போனா உனக்கு அடியும் வரும், உதயம் வரும், எடுத்து 5 பணம் தண்டமும் வரும். ஒரு ஆள் வந்துச்சா, சீட்டு வந்துச்சா, பாக்கு வந்துச்சா, வெத்தலை வந்துச்சான்னு கேக்குறிய? எதுக்குடி போறேங்கிற? எதுக்கு போற? ஆமா ஏங்க ஓய் என்னங்க என்ன யாருக்கு நீ சீட்டிடுவா? எவருக்கு நீ சீட்டிடுவா? பாருங்க எங்க அண்ணன் இருக்கிறது ஒண்டி. அவன் முடித்தான். இல்ல எங்க அண்ணன் இருக்கிறது ஒண்டி. ஒண்டி ஆமா இருக்கிறது ஒரு ஆளு. யாருக்குன்னு சீட்டு எழுதுவோம்? நாங்க 13 பொட்ட பிள்ளைங்க. பொட்ட பிள்ளைங்க. ஆமா 13 பொட்ட பிள்ளைங்க. யாருக்குன்னு சீட்டு எழுதுவான்? எவருக்குன்னு சீட்டு எழுதுவான்? ஊர உழைப்பானா? உரம்படி கூப்பிடுவானா? சாதி சோறு செய்வானா? ஜாதி நாய் பேசுவானா? எவரு கூப்பிடுவான்? யாரு கூப்பிடுவான்? எதுக்காக கூப்பிடுவான்? அந்த வரமுறைக்கு பேர் போறானா? இருக்கிறதுல 13 பேத்துல ஒருத்திக்கு கூப்பிட்டுருக்கலாம், கூப்பிட இருக்கலாம். அதாவது ஒருத்தி நானா கூட இருக்கலாம். இதுல போய் மறந்து இருக்கலாம். இதுக்கு போய் நம்ம போவாத இருக்க முடியுமா? எப்ப இந்த கல்யாண செய்தி என் காதுல கேட்டுச்சோ அப்படியே பரபரன்னு இருக்கு ஆள. இருக்கு பரபரன்னு எப்ப பிடிச்சிருக்குது. அங்க மடியா அழட்டிக்கிட்டு கிடக்குது. அப்பே தின்ன நான் போகணும். நீ போனாலும் சரி. ஏன் போவேனாங்கிறீங்க? உனக்கு அண்ணன் தான் கூட பிறந்தவன். அண்ணன் பொண்டாட்டி அண்ணனுக்கு வந்தவன். அடுத்த வீட்டு பொண்ணு எதிரி போல. ஆமா அவகிட்ட போயினா ஆமா அடிய வரும், உதயம் வரும், 5 பணம் தெண்டமும் வரும். நான் யார் வீட்டுக்கு போறேன்? ஓண்டமுக்கு கேளு, யார் வீட்டுக்கு போறேன்? அண்ணன் வீட்டுக்கு தானே போறேன். எங்க அண்ணன் வீட்டுக்கு போனா எதுக்கு எங்க அண்ணன் எங்க அண்ணன் பொண்டாட்டி எதுக்கு அடிக்கிறாங்க? அடி உங்க அண்ணன் தாட்டி உன்னோட கூட பிறந்தவன். உங்க அண்ணன் பொண்டாட்டி யாசமா வந்தபடியே இப்ப என்ன அனுப்ப முடியுமா முடியாதா? கோமாளியே 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 வா. என்ன உங்க நாயம் நமக்கு அண்ணன் வீட்டு கல்யாணத்துக்கு நான் போறேன். இவன் வரான்னு இல்லைன்னு கேளு. போச்சு மரியாதை கொஞ்சம் போச்சு. இவங்க கொஞ்சம் இருக்கு கொஞ்சம் மரியாதை குறையும் பாரு. அவங்ககிட்ட இதுக்கு மேல பேச மாட்டேன். 3 நாள் 6 பொழுது ஆகி போச்சு. அவன் வரானா இல்லைன்னு மட்டும் கேளு. அவனை டேய் அவனை கேளு, வரானா இல்லைன்னு மட்டும் கேளு. ஏங்க டேய் உன்னை கேக்கு தேவா நீ தேவா இல்ல அப்படி கேக்குறாங்க. என்ன சொல்றான் அவன்? என்ன சொல்றான்? இரு ஐயா கேட்டு சொல்றேன் ஐயா. ஏங்க மரியாதை குறையுதுங்க. நான் கப்பல் துறைமுக வியாபாரத்துக்கு போகணும். வியாபாரத்துக்கு போகணும். அவ ஒரே அடமா பிடிக்கிறான். அலையாத பந்தலுக்கு நுழைய கூடாது. எல்லாம் பீடி அங்க குடிப்பாங்க. எல்லாம் பீடி வாயில தானே. ஆமா தூக்கு நினைப்புல மூக்குல வச்சு குடிச்சாலு. அவன் வரானா வரல மட்டும் கேளு. நான் வரமாட்டேன். நான் அலையாத வீட்டுக்கு நான் வரமாட்டேன். அவ எப்படி மூக்குல வச்சு குடிச்சா? அவ போனா என்ன? அவ இருந்தா என்ன எனக்கு தெரியாது. இருந்தா இரு, போனா போ. என்ன சொல்றான்? இருந்தா இரு, போனா இருக்கிறதா இல்ல போய்தான் ஆகணும்னா போறதா. அவரு வரலையா? அவர் கப்பலுக்கு வியாபாரத்துக்கு போறாராம். ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு. ஒரே வார்த்தை சொல்லிட்டாரா? சரி இருக்காத போன்ற இன்னைக்கு வர முடியாது. நீ நான் வர முடியாது. அப்படியா? ஆமா நீ எங்கப்பா? தெரியும் பேட்ட சொல்லி எடுத்துக்கிட்டு என்ன சொன்ன? அப்படி இருந்தா இரு, இல்லைன்னா போ. போனா போ. இருந்தா இருக்கட்டும், இரு போனா போட்டும். அந்த வார்த்தை சொன்னாரு. வேற சொல்லல, வேற சொல்ல. சரி இந்த இருந்தா இருக்கட்டும்ங்கிறது என் காது கேட்கல.
இருந்தா இருக்குது காது கேட்கல. போனா போட்டுன்னு சொன்ன வார்த்தை எனக்கு காது கேட்டுச்சு. போனா போட்டும்னா போங்கிற போகிற அர்த்தம் தான். அதனால ஓய் அண்ணன் வீட்டு கல்யாணத்துக்கு நம்ம போகணும். ஆமா போறதா அண்ணன் பொண்டாட்டி அவர் சொன்ன மாதிரி என்னையோட பெரிய பணக்காரி, அவளோட பணக்காரிங்கிறத நாங்க காட்டணும். காட்டணும். என்ன இல்ல என்னால என்ன இல்ல என்னால என்ன இல்ல எல்லாம் குபில் குபிலா அந்த மூலையில கிடக்குது. என்னது புறம் பழைய துணி. பழைய துணி வச்சுட்டு நான் என்னடி பண்ண போறேன்? அருள் கட்டவன என்கிட்ட காசு பணம் சொத்து சுகம் இருக்குது. தான் புள்ள இல்ல. ஆமா அண்ணன் பொண்டாடிக்கு ஒரு புள்ள பிறந்திருக்குது. ஆமா அதனால அந்த குழந்தைக்கா போய் செலவு பண்ணலாம். சரிங்க. அதனால இப்படி நம்ம போக கூடாது. இப்படி நம்ம போக கூடாது. போக கூடாது. போய் குளிக்கணும். தண்ணி யாருக்கு போய் செலவு பண்றா? யாருக்கு எங்க அண்ணன் விட்டு பையனுக்கு. பையனுக்கா? ஆமா மத்த யாரும் கொடுங்க அங்கெல்லாம் கொடுக்க கூடாதா? நல்லா இருக்குற நாயா கருவாயா எப்பவும் வாயும் போய் ஆயிக்கிற வரைக்கும் வெத்தலை பாக்க போட்டுக்காண்டா. அதனால நாம இப்படி கூடாது. நம்ம போய் குளிக்கணும். நல்லா எகட்டு நிறைய இருக்குது. எகட்டு நிறைய இருக்குது. என்ன மயிர நிறைய இருக்குது. மயிர நிறைய இருக்குன்னு சொன்ன சொத்து. ஏய் பெட்டி வெறும் பெட்டி இருக்குது. ஆமா வெறும் பொட்டி. வெறும் பட்டிலாரியா பணப்பொட்டி. பணம் போட்டு இருக்குது. அது வரை சேலை வச்சிருக்கிறேன். சீலை எடுத்து போய் கட்டுவேன். அது நல்லா இருந்தா கட்டுவேன். இல்லன்னா தூக்கி போட்டு போயிடுறது. அதை எடுத்து பாப்பேன். இப்படி போடுவேன். நல்லா போட்டுவேன். இப்படி எடுப்பேன். போடுவேன். பாப்பேன். போட்டு போயிட்டே இருப்பேன். யார் கண்டக்குதான் சொல்லிட்டு கூடாதாயா? இல்லடா நல்லா இருக்கிற சீலையை கட்டணும். ஏன்னா பணக்காய்கிறது நாம அவளோட பெரிய பணக்காய் நம்ம கெப்பாசிட்டி காட்டுமா. அதனால இப்படி போக கூடாது. இப்படி போக கூடாது. அண்ணனோட கல்யாணத்தை போய் நம்ம எப்படி நிக்கணும்? இப்படி போய் நிக்க கூடாது. இப்படி போய் நிக்க கூடாது. போய் அம்மனமா நிக்கணும். அருமையா 6 மணி போட்டிக்கு வேலைன்னா அதனால இப்படி இல்லடி. பட்டு மாலை பட்டு உடுத்தணும். சரி நகை மேல நகை போடணும். ஆடை அவர் போட்டி போய் அழகா பண்ணி அப்படி புது பொண்ணு டக்க 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 தான் நிக்கணும். நாம மின்னணும். டக்க 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 தான் நிக்கணும். சண்டாலா. சரி இது என்னடா கிளைக்கிட்டு போய் பண்ணி. ஆமா அதனால ஏற்கனவே சொல்லிடுச்சு கோமாளிக்கு எதுன்னு வைங்கன்னு. அதனால நான் போய் ஆத்துல போய் குளிச்சிட்டு வரேன். குளிச்சிட்டு வந்து ஆடையெல்லாம் மாத்திட்டு வரேன். மாத்திட்டு நீயும் வரணும். நானு குளிக்கும் போது வந்து நீ குளிக்கும் போது வராத. அங்க கல்யாணத்துக்கு போறோம்ல அப்ப நீ என் கூட வரணும். சீர் தூக்கி. சரியா? குளிச்சுட்டு வந்துடுறேன். கொஞ்சமா பசிக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் சோறு போட்டேன்னு தின்னுபிட்டு அப்படியே கல்யாணத்துக்கு வந்துருவேன். அங்க வா. அண்ணோட கல்யாணத்துல எவ்வளவு கல்யாண சோறு பொரியல் வேணுங்கிற அளவுக்கு நோண்டி நோண்டி தர. நோண்டி என்ன புண்டையோ சாப்பாடுறா. சரி ஐயா. அப்படியே அமுத்தி வச்சிருப்பாங்க. அது நோண்டனா வருமல்ல அந்த சாப்பாடு. சரி அதனால போய் குடிச்சிட்டு வந்துடுறேன். நீ வரணும். பசிக்குது கொஞ்சமா. அங்க சோறு மட்டும் மறக்காம வாங்கி கொடு. சோறு என்ன அங்க வந்து பாரு. உனக்கு என்ன வேணுமோ நான் தரேன். சரி நம்பி அத்தனை பேர் வந்தா கேளு. கொள்ளக்கார மத்தக்காரலாம். ஏய் எப்பா குரலழகா. அதனால ஆத்துல போய் குளிச்சிட்டு வரேன். நீ என் கூட வரணும். சரி சாப்பாடு உனக்கு வாங்கி தரேன். அது இருந்தா போதும். சோறு இருந்தா போதும். அப்படி சாப்பிட்டு கடைசியா நெருக்கி ஊத்தி நக்கி நக்கி. சரி ஐயா. எழுப்புச்சாமி. ஐயோ எந்திரியாயா. அப்படி வந்ததும் புழுதி காட்டுல பாடு தூங்குறதுக்காக வந்தீங்க. எந்திரியாயா.
படுத்து தூங்குறதெல்லாம் பிரச்சனை இல்லை சாமி. ஓய், படுத்து தூங்குறதெல்லாம் பிரச்சனை இல்லை சாமி. தாராளமா நீட்டா படுத்து தூங்குங்க. மற்றவங்க மாதிரி நாங்க தண்ணியெல்லாம் ஊத்தி எழுப்ப மாட்டோம். ஆனா தூங்குறீங்க என்ன நாடகன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு தூங்கி போயிருங்க. பெரிய பஞ்சாயத்துக்கு போயிட்டு வந்துட்டு நாங்க நேத்து. எப்படி போன? ஆமா, அதனாலதான் இன்னைக்கு பூரா அறத்தூக்கத்திலேயே எங்க செட்டு ஆளுக்கு பூரா அறத்தூக்கத்திலேயே இருப்பாங்க பாரு. நேத்து போலாம்பட்டிக்கு அந்தாண்டு கூத்துக்கு போனோம். பக்கத்து வீட்டுல இந்த சமாச்சாரம் நடந்திருக்க மாட்டேங்குது. இது எங்களுக்கு தெரியாது. பக்கத்து வீட்டுல அந்த அக்கா போய் அந்த அண்ணனை கூப்பிட்டு இருக்குது. புரட்சி மட்டும் 2 பேர் ஜோடியா வந்திருக்கிறீங்களே, அதே மாதிரி அந்த அக்கா போய் அந்த அண்ணனை கூப்பிட்டு இருக்குது. மாமா வா மாமா, மாரியா கோயில கூத்தாடுது, 2 பேரும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அந்த அண்ணன் சொல்லிச்சான், இல்ல நான் ஆம்பளை, நான் 4 பக்கமும் போறேன் வரேன், நான் ஒரு டிராமாவுக்கு போறேன், சினிமாவுக்கு போறேன், தியேட்டருக்கு போறேன், அதையும் மீறினா நான் செல்லுலயே படம் பாத்துக்கிறேன். ஏதாவது ஒரு படம்டா, ஏதாவது ஒண்ணு பாத்துக்கிறேன். நீ பொம்பளை, காட்டு வேலைக்கு போற, வேலை போக முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்துடுற, வீட்டுல இருந்து மறுபடியும் வேலைக்கே போயிடுற. நீ எங்க போற? இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் 2 பேரும் கூத்துக்கு போயிட்டா வீட்டுல இருக்கிற ஆடு மாடு யாரும் பாத்துக்க முடியாது. நீ போயிட்டு வா பிள்ளை அப்படின்னு சொல்லி இருக்குதான் அந்த அண்ணன். அந்த அண்ணன் சொன்னதான் அந்த அக்காவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நம்மள புறச்சக்கார தனியா விட்டுட்டானே இன்னைக்கு அப்படின்னு பாடன்னு பொடக்காளிக்குள்ள போய் கட்டிருந்த சேலையெல்லாம் அவுத்து போட்டு தலை மேல தண்ணி எடுத்து ஊத்திக்கிட்டு படன்னு வந்து பிரிட்ஜில் பீரோவை திறந்து கல்யாணத்துக்கு எடுத்து புது பட்டு புடவை எடுத்து கட்டிட்டு பிரிட்ஜை திறந்து பிரிட்ஜில இருந்து மல்லிப்பூ எடுத்து 5-6 முளை குழாய் வரைக்கும் வச்சுக்கிட்டு பாய் தலைவாணி எடுத்துட்டு மணி 7 மணிக்கே கூத்து ஆடுற இடத்துக்கு வந்துருச்சு. 7 மணிக்கு ஆடுற கூத்து ஆடுற ஆரம்பிப்பா, 8-9 மணி ஆகும். சரி, அதுக்குள்ள நாம சின்னதா ஒரு குட்டி தூக்கம் போட்டலாமே அப்படின்னு அந்த கிளவியாட்டமே முன்னாடி பாய் போட்டு படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கு. நான் 9:30 மணிக்கு வேஷம் போட்டு பாட்டு பாடிட்டு வந்தேன். என் பாட்டு என் தொண்டை சவுண்ட அந்த அக்கா குரட்ட சத்தம் சைடு வாங்குது. குடிச்சுக்கு ஜாயா குர்ன்னு. இன்னைக்கு எப்படி கள்ளக்காட்டுல விட்டுருக்குறாங்களே அதே மாதிரி நேத்து சோளத்தட்டு அறுத்து காட்டுல கூத்து விட்டு இருந்தாங்க ஐயா. கூத்து ஆடிக்கிட்டு இருந்தோம். சரி, எதுக்கு எழுப்பணும்? ஐயா என்னமோ குரட்ட என்னமோ உடம்பு வலிக்கு நல்லா படுத்து தூங்குதுன்னு எழுப்பாம விட்டுட்டேன். மணி 2 மணிக்கு பாக்குறேன் அந்த அக்கா ஒரு பக்கம் கிடக்குது, பாய் ஒரு பக்கம் கிடக்குதுறான். சுத்தி ஒரு 10 மீட்டருக்கு 6 இல்ல நல்லா பிறண்டு படுத்து தூங்கிட்டு இருக்குது. சரி, ஏதோ கிணறு வெட்டக்கான போயிருக்க மாட்டேங்குதோ, இடுப்பு வலிக்கு பிறண்டு படுக்க மாட்டேங்குது அப்படின்னு பேசாம விட்டுட்டேன். காலையில ஒரு 5 மணி இருக்கும். ஒரு 5 மணிக்கு போய் கூத்த முடிச்சுட்டு போய் எழுப்புறேன். ஏக்கா எந்திரிக்கா, கூத்து முடிச்சு போச்சுன்னு எழுப்புறேன். என்ன கூத்து முடிச்சு போச்சா? நான் இப்பதான் கோமாளி காட்சி வெளியே வருதுன்னு இருந்தேன். அந்த ஆளுக்காரன் புண்டை வாங்கி என் புண்டையை நக்கி பாரு, என் கோமாளி வேச்சுக்காரன் என்ன விடியல் வரைக்கும் எழுப்பாமலே கூத்தாடி போட்டான் அப்படின்னு தன்னை பாலை பேச்சுக்கிட்டு பாய் சுருட்டி தலைவாணி எல்லாம் எக்கத்துல வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிருக்குது. வீட்டுக்கு போனது அந்த அண்ணன் வீட்டுல கட்டுத்தாரையை கூட்டிக்கிட்டு சாணி எழுதிட்டு, என் பிள்ளை கூத்து பார்க்க போனீங்க, என்ன கூத்து ஆடினாங்க, என்னென்ன வேஷம் வந்துச்சு, எந்த ஊருக்காரங்க ஆடினாங்க அப்படின்னு நல்ல விசாரி போன கேப்பம் இல்ல. இந்த அக்கா கூத்து பார்த்திருந்தாலும் தெரியும். இங்கதான் வந்த உடனே மானத்தை காட்டி படுத்துக்கிச்சே பாய்ப்பு தலைவாணி போட்டு தலையை சொரிஞ்சுக்கிட்டு என்னமோ கூத்துன்னு சொன்னாங்களே, என்னமோ ஊருக்காரங்கன்னு சொன்னாங்களே, என்னமோ நாடகம் அடிச்சுன்னு சொன்னாங்க. அந்த அண்ணனு கோமனா கோவம். கட்ட விளக்கு மாத்த கையில் வச்சுட்டு கீழே இருந்து மேல வரைக்கும் பாக்குது. ஏண்டி கலத முண்டை கட்டிட்டு போன புடவையெல்லாம் காய்ச்சன்னு கசங்கி இருக்குது. தலையில வெறும் பூரா கம்மன் செத்த, காலு பூரா புளிஞ்சு மண்ணு, வச்சுட்டு போன பூ ஒரே பூவு கோடையெல்லாம் வெறும் நூலா தொங்குது. நீ கூத்து பார்க்க போனியா கண்டவனும் பார்க்க போனியாடி அப்படின்னு புடிச்சு அடின்னு அடிச்சு கிளவி உதைச்சு கண்டவன் கிட்ட போன உன்ன வச்சு பொழைக்க மாட்டேன் போர்டிங் கோப்பம் வீட்டுக்கு அப்படின்னு 60 மணி எடுத்துட்டு வந்து பாதி மேய் தருத்துட்டு துரத்து விட்டுட்டாரு. நாங்க சம்பளம் வாங்கிட்டு ஆட்டோ எடுத்துக்கிட்டு போறோம். அந்த அக்கா எங்க முன்னாடி ஓடுன்னு அழுதுட்டு வருதுரா.
அது பார்த்தா மனுச்சு தாங்குமா? என்னடா விடியற வரைக்கும் புழுதி காட்டுல படுத்து தூங்கினாக்காவுக்கு வந்த சோதனை அப்படின்னு ஆட்டோவை நிறுத்தி போய் நலம் விசாரிச்சு என்னக்கா என்ன சமாச்சாரம் ஏன் இப்படி அழுதுகிட்டு வர அப்படின்னு. அப்பதான் அந்த அக்கா சொல்லிச்சுட்டே கண்ணு நான் வந்தது தூக்கி போயிட்டு முண்டை வாங்கி கோமாளி வேச்சக்காரன் என்ன எழுப்புல வரையா முறைஞ்சு அத்தியாகப்பட்டு மை தடுத்து விட்டுட்டா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த அக்காவை எங்களுக்கு மனசு தாங்க முடியாம அக்கா மேல ஆட்டோவை ஏத்தி கொண்டு போய் இல்ல அக்கா மேல இல்ல அக்காவை ஆட்டோவில் ஏத்தி போய் அந்த அண்ணன் புரசங்காரகிட்ட அண்ணா நீங்க சந்தேகப்படுற மாதிரி எதுவும் நடக்கல பாவம் அக்கா பத்தினி தான் பச்சை தண்ணியில் கூட விலைக்கு வைக்கும் நாங்க 12 பேர் வாட்ச்மேன் வேலை பார்த்தோம் அக்காவுக்கு 500 பேர் சுத்தி காவல் உக்காந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் புரசம் பேர் 2 பேரும் டீ வச்சு கொடுத்தாங்க சிரிச்சுக்கிட்டு நம்ம பொண்டாட்டி எதுவும் தப்பு பண்ணலன்னு. அப்புறம் நாங்க வந்து ஊடி சேர்த்துக்கு 1 மணி ஆயிருச்சு. 1 மணிக்கு வந்துட்டு 3-4 மணிக்கெல்லாம் கிளம்பி இங்க வந்திருக்கிற மாதிரி அறத்தோக்கத்துல ஊரால எங்களால பஞ்சாயத்து பண்ண முடியாது. நாளைக்கு ஊத்தங்கரைக்கு அந்தாண்ட என்னமோ இலவு கூத்தா சொல்லி இருக்கிறாங்க. காரி கூத்து 30 நாள் காரியும் கூத்தா சொல்லி இருக்கிறாங்க. ஊத்தங்கரைக்கு அந்தாண்ட போடும் சாமி. ஊரால பஞ்சாயத்து பண்ண முடியாது. அவங்க வீட்டுல சொன்னா கேட்டா சொல்லிருங்க. நாடகம் பேரு வர்ணமலை தவசு. எந்த வாத்தியார் யாருன்னு கேட்டா தனபாலு வாத்தியார்னு சொல்லி கொடுங்க ஐயா. நாடகம் என்னால கிளவி நாடகம் என்ன புருஷனோட வந்திய நாடகம் பேர் என்ன இல்ல நாளைக்கு ஆடுற நாடகம் சொல்லிட்டு இன்னைக்கு ஆடுற நாடகம் தான் கேக்குறேன்னு சொல்லு. அப்ப புருஷன் கேட்டா காலையில சொல்லி போடு நினைப்பா. காலையில பஞ்சாயத்துக்கான கூப்பிடாதீங்க. ஓய் நீ தப்பிச்சுக்கிட்ட அந்த கிழவிக்கு தெரியுமான்னு கேளு. தூங்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் சொல்லி கூட கூட்டிட்டு போயிருங்க சாமி. நாளைக்கு பஞ்சாயத்துக்களை எங்களால வர முடியாது. 8 மணிக்கு ஆட்டோ ஏறினாதான் அங்க 8 மணிக்கு ஊத்தங்கரை போய் சேர முடியும். நாடகம் பேரெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, கிழவி தெரியுமில்ல. இதுக்கு மேல கூத்து பார்க்காத படுத்து தூங்கு. சரி போயிட்டு வா வேலைச்சி. சரி போயிட்டு வா போயிட்டு வா. ரொம்ப தூரம் கல்யாணத்துக்கு கூட்டு போல மாதிரி ஊரு சண்டை போயிட்டு. இல்ல இல்ல கல்யாணம் இப்ப நான் எப்படிங்கிற மாதிரி குளிச்சாச்சுல்ல. ஆமா அவனா சிங்காரிக்கணும் இல்லையா? கண்ணுக்கு மை வைக்கணும். ஆமா நெத்திக்கு பொட்டு வைக்கணும். பொட்டு சீவனும் பூ வைக்கணும். பொட்டு கொண்டையில தப்பா நினைச்சுக்காத. கொண்டையில நீ பேசுற வார்த்தை எல்லாமே தப்பு தான். இல்ல கொண்டையில பூ வைக்கணும். ஆமா அதனால ஓய் நம்ம தலை சீவலா மாடி இவள
சாப்பிட்டியா? இல்ல சாவடிக்கிறதுக்கு. இப்ப எப்படி இருக்குது? ஓய், இப்ப எப்படி இருக்கிறேன்? நல்லா அழகா வெள்ளச்சியாட்டம் அழகா இருக்கிறேன். அந்த அம்மாவை இறந்து அதை கையில அடி வச்சுக்குது. அப்ப தம்பி ராமசாமி மேல அடி விழுந்துரும். இல்ல அழகா இருக்கிறது. இங்க வா. ஓய், இப்பொழுது சிங்காரி சாச்சி. சரி. இப்ப நம்ம அண்ணன் வீட்டு கல்யாணத்துக்கு போய் இப்படி நின்னா அண்ணன் பொண்டாட்டிய வாயில வைக்கணும். ஆமா. விரல வைக்கணும். ஆமா. யாரடி, எவரடி, எப்படிடி, இப்படி அடி, அப்படி இருக்கிறான்னு சொல்லி யோசனை பண்ணணும். பொண்ணு இதா அதான்னு வர மாப்பிள்ளையே நமக்கு ஏப்பா பொண்ணை விட்டா தானேங்க. பாத்து படுப்பா, கரையா முடிச்சு போகுது. அதனால ஓய், இப்ப நம்ம கல்யாணத்துக்கு போயாச்சு. ஆமா. சொன்ன மாதிரி நம்ம வரிசை எடுத்து போகணும்ல. ஆமா. 8 ஆள் மேல சீரு, ஓய். எண்ணத்துல வரிசை, 10 ஆள் மேல சீரு, 18 வரிசை, சரி. யானை மேல, குதிரை மேல, ஒட்டத்து மேல, எல்லாத்து மேல அரிசி, பருப்பு, எண்ணெய், வெங்காயம், வெள்ளை பூண்டு, சீரகம், கொத்தமல்லி எல்லாமே நீர் நெருப்பு தவிர எல்லாமே எடுத்துட்டு போகணும். சரி. யானு கேளு, அண்ணன் வீட்டு கல்யாணத்துல எல்லாமே என் தலை மேல தான் நடக்கணும். சரி. ஒன்னு தலை மேலேயே நடக்கும். கீழே படுக்க வச்சு உன் தலை மேல போறோம் ஏறி. ஏய், தலை மேல நடக்கிறது இல்ல, தலைமையில் நடக்கிறோம். தலைமை. ஆமா. தலைமை தாங்கற நீ. ஆமா. சரியா? ஐயோ, எனக்கு எப்பவும் கையும் ஓடல, காலும் ஓடல, அப்படியே பதைக்குது. கண்டார வழி விடுது. கோமாளி போனாதான் தெரியும். ஏய், இல்லம்மா சீர் கொண்டுட்டு குரலாளகா. அதனால இப்ப நம்ம ஆணியெல்லாம் கொண்டு வந்து வரிசையில் ஏத்தணும் இல்லையா? ஊரம் பாரு வரிசையில் நிக்க வச்சிருக்கிறேன். அப்படியா? அப்படின்னா நம்ம அண்ணன் வீட்டுக்கு வர கல்யாணம் காலம் பாரு, குதிரை, கழுதை, குதிரை. அதனால ஆனை குதிரை எல்லாம் ஓட்டி வந்தீங்களா? அடி 500 ஆனை மேல பருப்பு போட்டிருக்கிறோம். ஒட்டகத்து மேலயும் குதிரை மேல எல்லாம் காய்கறி எல்லாமே ஏத்தியாச்சு. சரி. இப்ப வெத்தலை கோட்டை கட்டணும். சுண்ணாம்பு வெத்தலை. ஆமா. இவ்வளவு செலவு பண்ணிட்டு போறவங்க போய் அந்த ஊர்ல சுண்ணாம்பு கடன் கேட்டா நம்ம என்ன நினைப்பாங்க? சுண்ணாம்புக்கு வழி இல்லாத பொண்ணை நினைக்க மாட்டாங்க நம்மள. இங்க இருந்தே கொண்டுட்டு போகணும். ஆமா. சரி. எத்தனை கோட்டை கட்டணும், கரிப்பாக்கு கோட்டை கட்டணும். அப்படி சுண்ணாம்பு கோட்டை கட்டி எடுத்துக்கிறோம். சரி. ஒரு பொட்டிரப்ப மாலை, அண்ணன் மகனுக்கு போடுற மாலை என் மாலையா தான் இருக்கணும். சரி சரியா? சரியா? அண்ணம்மா எனக்கு கேக்குற மாதிரி எல்லாத்துக்கும் கேட்கணும். பிளமா பேசு. மாலை மேல மேல ஒரு பொட்டிரப்ப மாலை. சரி. பவள பொட்டிரப்ப சீலை. பவள பொட்டினா அடுக்கடுக்கு வச்சு பாத்தியா? அந்த சீலை பட்டு 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 பட்டுன்னு ஒரு பட்டு சீலை இருக்குது. அண்ணன் மருமாவை கட்டுற சீலை நம்ம சீலை தான் இருக்கணும். சரிங்க. எனக்கு தான் புள்ள இல்ல. ஆமா. அங்கேயாவது போய் கட்டுடுமே, அங்கேயாவது செலவு பண்ணுமே. எல்லாம் எடுத்துட்டு போறோம். எல்லாம் எடுக்கணும்ல. யானையெல்லாம் வரிசையா நிக்குது, வரிசையா நிக்குது, ஒட்டமெல்லாம் நிக்குது. அப்படின்னா அந்த வரிசை எடுத்து வாடி. வரிசை வரிசை கீழே வை. கட்சி பண்ற இது பண்ற
யாரு நாங்க சீர் கொண்டுட்டு போகும்போது கொட்டாய் விடுறது கல்யாணம் விளங்குமா? ஏய் விளங்கணும் இதுக்கு யானு கேளு நாமளே கூப்பிடாத போயிட்டு இருக்கிறோம் விளங்கணும்னு சொல்லு இல்ல சீர் கொண்டுட்டு போறோம் அப்படிங்கிறாரு. அவங்க வாய் அவங்க கொட்டாயி இதுக்கு என்ன ஓகுது எனக்கு என்னமோ அது சயனம் சரி. ஏய் சைன் நல்லதுன்னு வச்சுக்க வெயிடிக்கல நீ துணைக்கு வரியா வணிக்கு வரியா? இல்ல துணைக்குதான். துணைக்கு மட்டும் தான் வரணும், வெணிக்கு வரக்கூடாது. சரி இப்ப 8 மலை சீரு, எண்ணெய் நோட்டு வரிசை 10 மலை சீர் எடுத்து வச்சிருக்கிறோம். ஆமா ஆமா ஓய். அண்ணன் விட்டு கல்யாணத்துக்கு போறோம். ஆமா 1 நாள் 2 நாள் 1 வாரம் 1 மாசம் 6 மாசம் 1 வருஷமே கூட ஆகும் திரும்பி வரதுக்கு. ஏங்க நான் அண்ணன் வீட்டுக்கு தானே போறோம், மத்த வீட்டுக்கு போறோம். நம்ம 1 வருஷம் ஒரு கல்யாணத்துக்கு போனா 1 வருஷம் கழிச்சு தான் வரணும். சரி அப்பதான் 4 பேர் மெச்சிக்குவாங்க. சரி சரி. கல்யாணத்துக்கு வந்தா பாரு மகராசி இங்கே இருக்காரு பெருமை பேச மாட்டாங்க. கொஞ்சமான சீருதா இதெல்லாம் எடுத்து நம்ம கையில கொடுத்தாதானே செலவழிக்க முடியும். நாம கொண்டுட்டு போறதால நாமளே தின்னு தீர்த்து விட்டு வந்துடணும். அடி இல்லடி அண்ணன் மகனுக்கும் அண்ணன் மருமகளுக்கும் நம்ம கையால எடுத்து ஊட்டி ஊட்டி விடணும்ல. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் வரணும். அப்படி கூட இருக்கலாம். ஏன் 2-3 வருஷம் கூட கழிச்சு வரலாம். கேட்கறதா இருக்கிறாங்க. ஆமா ஆமா வருஷம் 6 மாசம் வேட்டிக்கு இதுக்கு போராடி 6 மாசம் ஒண்டியா தானே இருக்கணும். ஆமா ஆமா சோத்துக்கு அங்கேயாவது இருந்து போய் அண்ணனும் வாப்ப அண்ணனா பாத்துக்கிட்டு இருக்கலாம். இத்தனை வருஷம் கழிச்சு மறுபடியும் போறோமா போறதுலயே. ஆமா அதனால நம்ம கல்யாணத்துக்கு போயிட்டு அங்கேயே இருந்துட்டோம்னா நாம போற நேரத்தை பார்த்துட்டு வந்துட்டா ஆமா அண்ணன் விட்டு கல்யாணம் போக கோமாளி குசு விட்டானப்பா. எப்ப இந்த வார்த்தை வரும்னு எதிர்பார்த்துங்க நீ? வந்து யாராவது வந்துட்டு என்ன பண்றது? என்னங்கிற தெரியாதா? எனக்கு தெரியாது. தெரியாதால விட்டப்ப திருடுற திருடுறேன். அவங்க வந்து நம்ம சொத்து பத்தி எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டா ஆமா கிட்ட பதில் சொல்ல முடியாது. போனேன் எவ்வளவு போனேன் அங்க போனேன் இங்க போனேன் நம்மளுக்கு கேள்வி கேட்டு சாவடிச்சு விடுவாரு. ஆமா அதனால நம்ம எல்லா கதவும் இருக்குது, எல்லா ஜன்னலும் சாத்துறோம். 7 ரூம். சரி 7 ரூம். எல்லா கதையும் செஞ்சு மாறி காட்ட முடியாது. ரூம் அது வாய்ப்பே இல்ல. அதனால ஒவ்வொரு கதவும் அடிக்கணும், ஒவ்வொரு ஜன்னலும் ஒரே ஓட்ட ஒரு எறும்பு உள்ள போவதில் நம்ம சாத்தணும். ஆமா அதனால சாத்தலாமா? மூடாயா மூடாயா என்னத்த மூடாயா? கதவு கதவு போடணும். அடியே சாத்தினாலே கதவை தான் வரணும். நான் பட்ட பாடே வீணா போச்சு. கதவு அடையினா இப்படி போஸ்ட் மார்டம் பண்ற போன மாட்டேன் வீட்டுல மூடிட்டு எப்படி மத்தவடி போய் கொள்ள ஊத்துவாங்க? நீ இதெல்லாம் மூடுன்னு நாசமா தான் போவேன். ஏன்னா இவங்க அடிச்சு விட்டா எப்படி நம்ம கூட்டு போறது கல்யாணத்துக்கு? இவங்க தான் வாய்த்திக்காரு. நீ இதெல்லாம் மூட சொன்ன. இவங்க தான் தாளம் மேல இவனை தான் நான் கூட்டு போற முன்னாடி இத கதவை மூட சொன்னா இது பாரு மொழியாது. சரி மண்ணா உக்காந்துக்குது. இது மூடிக்கிற, இது திறந்து விடுக்கிற, அதுக்கு மூடினா இன்னும் கல்யாணம் ஒண்ணு கூட்டு போய் என்ன கெதியா எப்படி
சாத்தியாச்சு, எல்லா ஜன்னலும் சாத்தியாச்சு. உனக்கு இல்லாத கொடுப்போம். அங்க போனவனுக்கு வாரி வாரி கொடுக்க போறேன். சரி கொஞ்சமா கொஞ்சமா குமிச்சு வச்சிருப்பாங்க. வாரி வாரி கொடுக்கறேன். சரி அதனால எல்லாமே அடைச்சாச்சு, யாருமே வர முடியாது. இப்ப நாம வாயில் வைக்கிற இல்லடி இந்த சீரை எடுத்துட்டு நேரா அண்ணோட கல்யாணத்துக்கு போனா இந்த சீரை வழி எடுத்துட்டு போறோம் யாருக்காவது தெரியுமா? யாருக்கும் தெரியாது. ஒவ்வொரு வீதியா மேலு வீதி கீழு வீதி மேலு வீதி கீழு வீதி மேலுக்கு ஊதி கீழே அது அங்கே தான் கிடக்குது. அது தனியா இருக்க போகுது இல்ல வீதி. ஆமா மேலு ஒவ்வொரு வீதி எத்தனை வீதிக்குதோ அத்தனை வீதிக்குமே நாம தான் சீர் எடுத்துட்டு போறது வரணுமாலும் எல்லாரும் தெரியணும். நம்ம எருமையை காட்டணும். நம்ம எருமையை காட்டணும், பெருமையை காட்டணும். ஐயோ அதனால இப்ப உனக்கு ஒரு விஷயம், இங்க இருக்கிற எல்லாத்தையுமே கல்யாணத்துக்கு கூப்பிடணும். ஆமா ஐயா ஐயா ஆனா பிறந்த பொம்பளைங்களே, பொம்பளையா பிறந்த ஆம்பளைங்களே, ஆனா பிறந்த பொண்ணா பிறந்த பொம்பளைங்களே, ஆம்பளையா பிறந்த ஆம்பளைங்களே எல்லாரும் அண்ணன் வீட்டு கல்யாணத்துக்கு நான் போறேன். என் கூட வந்தீங்களாடா உங்களுக்கு அவ்வளோ கொடுப்பேன். ஆமா அவ்வளவு கொடுப்போம். நீங்க தூக்கிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். ஆம்பளைங்க எல்லாம் வேட்டி துண்டு, பொம்பளைங்க எல்லாம் சீலை. என்கிட்ட என்ன இல்ல, என்கிட்ட என்ன இல்ல. ஒரு புண்டையும் இல்லாம தான் கூத்தாடிட்டே திரியுற. ஏய் உண்மை கேட்டாங்களா பொண்ணு? கல்யாணத்து வீட்டுலடி கல்யாணத்துக்கு போறோம், எல்லாருமே ரெடியா இருக்கிற, எல்லாமே படுத்துருங்க, எல்லாமே எந்திரிக்கணும். இப்ப எந்திரிங்களா கிளம்பிங்களா? எந்திரிங்களா ஏண்டா கிளவின்னு சொல்ல எனக்கு கோவம் வரும். கொமிரிங்களா அப்படி சொல்ல எல்லாம் நம்ம வீட்டுக்காரு எந்திரிக்கு சாமி. ஆமா கல்யாணத்துக்கு வந்தீங்களா? உங்களுக்கு ஒரு கல்யாணம் போறோம். எல்லாம் வந்து வயிறு நிறைய சாப்பிட்டு நிறைய அங்க தூங்குவீங்க. எந்திரிச்சு வாங்க. எந்திரிக்க போலாமாயா? எந்திரிக்கா ஐயோ எந்திரிக்க. அண்ணன் வீட்டு கல்யாணத்துக்கு போனோம், எவ்வளவு எந்திரிக்கலாம் சொல்றாங்க பாரு. உனக்கு ஒரு சீலை, உனக்கு ஒரு ஜாக்கெட் ஒரு பாவாடை. அந்த கவர்மெண்ட் சீல் வச்சு சீல் எடுத்து கொடு. கவர்மெண்ட் சீல் இல்லடா அதுக்கு கவர்மெண்ட் கடையில எடுத்து. இப்ப அண்ணன் வீட்டு கல்யாணத்துக்கு போறோம், நல்லபடியா கல்யாணம் நடக்கணும், எந்த ஒரு தொந்தரவு கூடாது. ஏற்கனவே கீக்கு வச்சுக்கிறேன், அதனால நல்லா கும்பிட்டு கொட்டாய் விட்டாரு பாரு அவரு. அதுவும் தெரியல உனக்கும் தான் தெரியல, 2 சைனம் வந்துக்குது. அதனால அப்ப நல்லா தொட்டு கும்பிட்டு, ஆமா அதுவும் தான் ஒண்ணு. அதனால தொட்டு கும்பிட்டு நல்லபடியா கல்யாணம் நடக்கும். சோறு நான் வாங்கி தரேன். சோறு என்ன அங்க போய் அந்த வெள்ளையாக்குது, அது நோண்டி தரோம். சீர் தூக்க சொன்னா மாறு அடிக்கிறியா? இல்ல நீதான் தொட்டு கும்பிட சொன்ன. தொட்டு கும்பிட சொன்ன நல்லபடியா கல்யாணம் நடக்கணும். சரி தூக்குறதா தூக்குடா. ஏய் இடுப்பு அது உனக்கு இந்தானப்பா, இது தொட்டு கும்பிடணும். சரி ஏய் இங்க முன்னாடி வா. தூக்கிய தலைமையில வைக்கணும், கீழே விட்டு கூடாது. எல்லாம் கொட்டிருங்க பாரு என்ன நடக்குதுன்னு. சரி எல்லாம் வெறும் வாழைக்காயே தான் இருக்குது. சரி சரி கீழே கும்பி அது தூக்குறா கொட்டப்பலா. தூக்கு தூக்குன்னு லாரி தள்ளுற மாதிரி தள்ளுன்ற மாதிரி தூக்குறேன். இல்ல தூக்கு தலையை பிடிச்சு கொடுக்குறியா? இல்ல லாய்க்கு இல்ல, இது புடி. இப்படி நானே தூக்கிறேன். நான் போற பக்கமா நீ வரணும். சரி சாப்பாடு வேணும் வேணவா? ஆமா வேணும். அப்படியே கொஞ்சமா பிசி வர மாதிரி வேடி தின்ன வேண்டியதானே. அடிவே ஒரு பசிக்குதுல முண்டை உண்டியா? இல்ல அடி பசி குத்துக்காட்டம் வெட்டிக்காது மூஞ்ச. போலாமா? கழுத்துக்கு வர போறே. எல்லாம் வந்துருக்காயா? அண்ணனோட கல்யாணத்துக்கு போறோம். ஐயா வரீங்களா? ஆமா வந்தீங்களா? உங்களுக்கு சாப்பிட்டுருச்சு வாங்கடி கேள்விங்களா? கெல்டு பலவன்னு பண்ணுவோம். அட உனக்கு வர வரைக்கும் வாங்கடி கொம்புறீங்களா? வாங்கம்மா. நான் போறதுக்குள்ள வாய் திறக்காது வரணும், புரியுதா? உன் வாய் சரியில்லாத வாய், உன்னால எனக்கு அடி விழுந்துட மாட்டேங்குது. இல்ல வாங்க வாங்க ஐயா போலாம். அப்படி வாங்க சாமி. நீ ஒண்ணு சொல்லாத கூட்டம் சேர்த்த சொல்லாதன்ட்ட வான்ட்ட சரின்ட்டா ஆட்டுன்ட்ட